மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு இந்த நெயில் ஆர்ட் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நெயில் ஆர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாப் கோட், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவோ, லிக்விட் இல்லைன்னா வைப்ஸ் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. தென் நான் இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன், பேல் ஒயிட் அண்ட் ரெட் கலர். தென் இன்றைக்கி டூல் நம்ம சேஃப்டி பென் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நெயில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா நெயில்ஸ்க்குமே ஃபேக் நெயில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபேக் நெயில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், அதனால நெயில் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக் நெயில் ஒட்டுறதுக்கு முன்னாடியே நெயில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேக் நெயில் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபேக் நெயில் எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நெயிலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெயில் க்ளீன் பண்ணி டாப் கோட் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த கலர் பேஸ் கலராக எடுத்துருக்கீங்களோ அந்த கலர் அடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பேல் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஃபேக் நெயிலுக்கும் பேல் ஒயிட் கலருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஸ் கோட் கொடுத்துட்டு ஒரே ஒரு கோட் மட்டும் கொடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா நெயில்ஸ்க்குமே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன். இது நல்லா காயட்டும். இப்போ காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு நெயிலுக்காக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நெயில் கொடுத்துட்டு நம்ம நெயில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் கோட்டிங் காயக்கூடாது. காயறதுக்கு முன்னாடி நம்ம நெயில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் செகண்ட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலரை இந்த மாதிரி டாட்ஸாக நம்ம சென்டர்லேருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வைக்கிற டாட் ஒரு கண்டினியூஷனோட சென்டர்லேருந்து ரவுண்டு நம்ம போடுற மாதிரி நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த நெயில்ஸ்க்கு பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். உங்களால் எத்தனை ரவுண்டு ஒரு நெயிலில் போட முடியுமோ அத்தனை ரவுண்டு வர மாதிரி டாட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் கூட காயக்கூடாது. காயறதுக்கு முன்னாடியே சேஃப்டி பின் எடுத்து நம்ம ஸ்டார்டிங் சென்டர்லேருந்து டாட் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டாட்ஸோட சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு லீஃப் ஷேப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹார்ட் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மிடில் ஃபிங்கரில் நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற ஃபிங்கர்ஸ்க்கும் நான் செஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் மற்ற நெயில்ஸ்க்கும் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நெயில் ஆர்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மற்ற நெயில்ஸ்க்கு நான் எப்படி இதை பண்ணுறேன் அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள். இப்போது எல்லா நெயில்ஸ்க்குமே வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக எந்த நெயில் ஆர்ட் பண்ணினாலும் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அது நம்மளோட நெயிலுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதனால் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. என்னோட லிட்டில் ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நெயில் தானே, அதனால் ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு வர மாதிரி நான் டாட் வச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட நெயில் ஆர்ட் ரொம்ப சூப்பராக ரெடியாக ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.